ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீத் 33 ஸ்டுடியோ. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ, நெய்ச்சோறுமும் பொரிச்ச சிக்கனுமே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்ம பொரிச்ச சிக்கன் வைக்கிறதுக்கான வெங்காயத்தை இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி அதை எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் அப்படியே வதங்கிட்டு இருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் சிக்கனை ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு வச்சு அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன். இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் அப்படியே பொரிஞ்சிட்ருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இது திருப்பி விட்டாச்சு. இது அப்படியே வெந்துட்டுருக்கிட்டு நம்ம இப்போ இதை கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பாக்கி இருக்குது. இதுலேயே நம்ம இப்போ நெய்ச்சோறு வைக்கிறக்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது அப்படியே வதங்கிட்டுருக்கிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் காரத்துக்கு நீங்கள் வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம், இதே போகுது. பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சதை எடுத்து இப்போ வாஷ் பண்ணி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எண்ணெயிலே நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்போது 3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அப்படியே 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அரிசி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ பொரிச்ச சிக்கன் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்குங்க. அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பாருங்கள், அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி போட்டுக்குங்க. அப்படியே லைட்டாக வதக்கிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டு. பாருங்கள், இப்போ உள்ள தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இப்போ வதக்கிடலாம். அப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாம். பொரிச்சு வச்ச சிக்கன் இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து வேக வைக்கலாம்.
பாருங்கள், இது கூட கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. நல்லா கெட்டி தயிரையே ஊற்றிக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு இப்போ தண்ணியே ஊற்ற போகிறதில்ல, இப்படியே தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ட்ரையாக கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு இது அப்படியே பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம அப்படியே இதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எல்லாம் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிது. பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சிம்மில் சூப்பரான சிக்கன் கிடச்சிரு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுக்கு பொரிச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பொரிச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சா ரைஸில் இப்போது கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, வெண்ணெய், பெரிய வெங்காயம் வறுத்து எல்லாம் கார்னிஷுக்காக வச்சுக்கலாம். இது தலசேரி பிரியாணின்னு கூட சொல்லலாம். டெய்லி ஒரே மாதிரி பிரியாணி வைக்கிறதுக்கு இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.